பரலோக ராஜ்யத்துல இடம் உண்டா? பரலோகத்திலேயே இடம் உண்டா? மெய்யாகவே சொல்லுகிறேன்னு சொல்லியிருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜாலியா சொல்லல, நல்லா சொல்லுங்களேன். ஜாலியா சொல்லல, ஒரு பொழுதுபோக்கா சொல்லல, மெய்யாகவே சொல்லியிருக்கிறேன். சின்சியர்லி ஐ செட் அப்படின்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா அப்படின்னு சொன்னாலே பரலோகத்தில் அந்த வார்த்தைக்கு பக்கத்தில் நல்ல சீல் போட்டு வச்சிருப்பாங்க. ஆண்டவர் சொன்ன முக்கியமான வார்த்தை அப்படின்னு சொல்லி நான் வரும்போது அதை பக்கத்தில் வச்சு பார்ப்பாங்க. இதுக்கு இவன் தேர்றானா தேர மாட்டானான்னு பார்ப்பாங்க. கசப்பு ஆண்டவர் வெறுக்கிற ஒன்று. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கசப்பு ஆண்டவர் வெறுக்கிற ஒன்று. கோபப்படுங்க, ஆனால் அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள சால்வ் பண்ணிருங்க. கோபப்படுங்க, ஒரு வேளை மறுநாளைக்குள்ளேயே சால்வ் பண்ணிருங்க. அதை வளர விட்டா அது வேர் கொண்டு எழும்புகிறது. ஆமென், ஹல்லேலூயா. கசப்பே இல்லாத ஸ்வாபத்தை சொல்லுங்க, கசப்பே இல்லாத ஸ்வாபத்தை அறிந்து கொள்ளணுமே, நான் பழகி கொள்ளணுமே, அறிந்து கொள்ளணுமே, நான் பழகி கொள்ளணுமே. ஒரு சின்ன குழந்தை போல நான் மாறணும், அந்த பரலோகத்தில் இடம் பிடிக்கணும். நல்ல சொல்ல, ஒரு சின்ன குழந்தை போல கூச்சப்படாம மாறணும், ஆஹா ஆஹா, அந்த பரலோகத்தில் இடம் பிடிக்கணும். மாறணும், நான் மாறணும், மாற்றிடும் ஐயா, மாற்றிடும். மாறணும், நான் மாறணும், மாற்றிடும் ஐயா, மாற்றிடும். பலமா கைத்தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, ராஜா தெரியுமா தாவீது ராஜான்னு கேளுங்க. தாவீது ராஜா தெரியுமா? அவர் ஆண்டவருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்துகிறதற்காக நடனம் ஆடினார். அது வெவ்வேறு விதமாய் வெவ்வேறு பேர் விளக்கலாம். ஏன் தியானம் ஆண்டவருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தினார். அதனால தான் அவர் ராஜ வஸ்திரங்களை கழட்டி போட்டு அந்த ஏபோத்தை தரித்து கொண்டு, ஆண்டவரே அன்னைக்கு ஆடு மேய்க்கிறவனா என்ன பார்த்தீங்க இல்லையா, அதே வெறும் பயலாய் வந்து நிற்கிறேன், உங்கள் முன்னாடி என்னை தாழ்த்துகிறேன்னு சொல்லி தன்னை விட்டு கொடுத்தார். அந்த மனைவி என்ன பண்ணாங்களாம், மேலேருந்து பார்த்து அவமதித்தாங்களாம். இப்படி ஒரு வேலைக்காரனில் ஒருத்தனை போல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிய முட்டா பையன் மாதிரி அப்படின்னு சொன்னதை வேதாகமம் பதிவு செய்து வைக்கிறது. அவள் கற்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார். ஆமென். நம்மளை விட்டு கொடுக்கிறது நம்மை தாழ்த்துகிறதற்கு சமம். மற்றவர்களை ஈர்க்கிறதற்காக ஆடலை, என் ஆண்டவருக்கு முன்னாடி நான் தாழ்த்துகிறதற்காக இந்த ஆக்ஷன்லாம் செய்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் ஆண்டவருக்கு முன்னாடி என்னை தாழ்த்துகிறதற்காக இந்த ஆக்ஷன்லாம் நான் பண்ணுறேன், மற்றவர்களை கவர்ந்து ஈர்க்க அல்ல. ஆமென். மனுஷ வெளியே பார்க்கலாம், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சின்ன குழந்தை போல நாம் மாறணும், அந்த பரலோகத்தில் இடம் பிடிக்கணும். ஒரு சின்ன குழந்தை போல நாம் மாறணும், அந்த பரலோகத்தில் இடம் பிடிக்கணும். மாறணும், முழுசா மாறணும், நான் மாறணும், மாத்திடும் ஐயா, மாத்திடும். நாம் மாறணும், நாம் மாறணும், மாற்றிடும் ஐயா, மாற்றிடும். கசப்பே இல்லாத ஸ்வாபத்தை சொல்லுங்க, கசப்பே இல்லாத ஸ்வாபத்தை அறிந்து கொள்ளணுமே, நான் பழகி கொள்ளணுமே, அறிந்து கொள்ளணுமே, நான் பழகி கொள்ளணுமே. ஒரு சின்ன குழந்தை போல மாறிடும். ஆமா ஆமா
போல நாம் மாறணும், அந்த பரலோகத்தில் இடம் பிடிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. என் கசப்பை விடுறேன் ஆண்டவரேன்னு அவரை பார்த்து சொல்லுங்களேன். வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, சொல்லுங்களேன். வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என் கசப்பை விடுறேன் ஆண்டவரே. அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஊழியம் பார்க்கறதற்கு முன்னாடி அவர்களை போல மாறுறேன் ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற கசப்பு நீங்கட்டும்னு சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற கசப்பு நீங்கட்டும் ஆண்டவரே. ஆமென். நல்ல பலமா கைத்தட்டி தேங்க்யூ ஃபாதர். என்னது ரெண்டாவது சுபாவம்? அவங்களுடைய ரெண்டாவது சுபாவம் என்ன? சின்ன பிள்ளைங்கள்ட்ட இருந்து நீங்களும் நானும் கத்துக்கொள்ளுகிறது தகப்பனை புகழ்ந்து பேசும் சுபாவத்தை. ஆமென். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க சின்ன பிள்ளைங்க அவங்க அப்பாவை, எங்கள் அப்பா சூப்பர் ஹீரோன்னு எத்தனை பேர் நினச்சிருக்கிறாங்க. எங்கள் அப்பா உட்காந்துக்கிட்டே 6 அடிப்பார் தெரியுமா? சொல்லுவாங்க, கேட்டிருக்கியா? எங்கள் அப்பா 2 கை விட்டு பைக் ஓட்டுவார் தெரியுமா? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? அவங்களுக்கு அவங்க அப்பா தான் சூப்பர் ஹீரோ. எனக்கு எங்கள் அப்பா தான் சூப்பர் ஹீரோ. உங்களுக்கும் உங்கள் அப்பா தான் சூப்பர் ஹீரோ. அந்த சிந்தை என்னைக்கு வருதோ அந்த பிள்ளைங்களை போல நாமளும் மாறுகிறோம். ஆமென். வேற யார் சொன்னாலும் அந்த பிள்ளை கேட்கவே கேட்காது. டேய் எங்க அப்பா படுத்துக்கிட்டே 6 அடிப்பாரு, எங்க அப்பா உட்காந்துக்கிட்டே 6 அடிப்பாரு. டேய் 2 கையும் விட்டு ஓட்டுவாரு, எங்க அப்பா காலை வச்சு கூட ஓட்டுவாரு. மாறி 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 அவங்க அப்பா சூப்பர் ஹீரோன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். கவுண்டர் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பான், விட மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா தான் சூப்பர் ஹீரோ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு எங்க அப்பா சூப்பர் ஹீரோ, உண்மையிலே சூப்பர் ஹீரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு என்ன ஆக்ஷன் பண்ணலாம் மிஸ்டர் ஜான்? என்ன பண்ணலாம்? தகப்பனை புகழ்ந்து பேசும் சுபாவம். புகழ்ந்து பேசும் சுபாவம். நீ சரியில்லாத ஆள்னு சொல்றாங்களே, ரைட், ஓகே. தகப்பனை புகழ்ந்து பேசும், ரைட். தகப்பனை புகழ்ந்து பேசும் சுபாவத்தை. ஓஹோ, தகப்பனை புகழ்ந்து பேசும் சுபாவத்தை அறிந்து கொள்ளணுமே, நாம் பழகி கொள்ளணுமே. அறிந்து கொள்ளணுமே, நாம் பழகி கொள்வேணும். தகப்பனை புகழ்ந்து பேசும் சுபாவத்தை. ஓஹோ, தகப்பனை புகழ்ந்து பேசும் சுபாவத்தை அறிந்து கொள்ளணுமே, நாம் பழகி கொள்ளணுமே. அறிந்து கொள்ளணுமே, பழகி கொள்ளணுமே. ஒரு சின்ன குழந்தை போல நாம் மாறணும், அந்த பரலோகத்தில் இடம் பிடிக்கணும். ஒரு சின்ன குழந்தை போல நாம் மாறணும், அந்த பரலோகத்தில் இடம் பிடிக்கணும். மாறணும், நாம் மாறணும், மாற்றிடும். இந்த பக்கம் சுத்துங்க, என்னை தலை சுத்த. ஓஹோ, மாறணும். ஆமென். நான் மாறணும், மாற்றிடும் ஐயா, மாற்றிடும். நல்ல கைத்தட்டி தேங்க்யூ ஃபாதர். ஆமென், ஹல்லேலூயா. தகப்பனை புகழ்ந்து பேசுகிற சுபாவம். பக்கத்துல சொல்லுங்க, ரெண்டாவது முக்கியமான சுபாவம், நீங்களும் நானும் மறக்க கூடாத சுபாவம், தகப்பனை புகழ்ந்து பேசுகிற சுபாவம். வேதம் சொல்லுது, இந்த ஜனத்தை எனக்காக மாத்திரம். இதெல்லாம் சூப்பர் ஹீரோன்னு என்னை மாத்திரம் நினைக்கணும்னு உங்களை என்னையும் படைத்து வைத்திருக்கிறார். எந்திரிச்ச ஒன்னு சொல்லணும் காலையில், எங்கள் அப்பாவே சூப்பர் ஹீரோவே நன்றி ஆண்டவரே. எங்கள் அப்பாவே பராக்கிரமம் உள்ளவரே நன்றி ஆண்டவரே. ஜானளவாய் வானத்தை அளக்கிறவரே நன்றி ஆண்டவரே. பூமியின் நீர்களை உம்முடைய கைகளினால் அள்ளுகிறவரே நன்றி ஆண்டவரே. ஐயா, மணல்களை துலாக்கோலினால் அளக்கிறவரே நன்றி ஆண்டவரேன்னு சூப்பர் ஹீரோவை ஓய்வின்றி துதிக்கிறதற்காக படைக்கப்பட்ட ஜனம் நாம. ஆமென், ஹல்லேலூயா. கேளுங்க பக்கத்துல, யார் உங்க சூப்பர் ஹீரோ? உங்க அப்பாவா, உங்க வீட்டுக்காரரா, உங்க அண்ணன் தம்பியா? எல்லாம் வேஸ்ட். ஒரே ஒரு சூப்பர் ஹீரோ
நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவரே. ஹல்லேலூயா. தகப்பனை புகழ்ந்து பேசும் ஸ்வாபத்தை, ஆமென், தகப்பனை புகழ்ந்து பேசும் ஸ்வாபத்தை அறிந்து கொள்ளணுமே, நாம் பழகி கொள்ளணுமே, அறிந்து கொள்ளணுமே, நாம் பழகி கொள்ளணுமே. ஒரு சின்ன குழந்தை போல நாம் மாறணும், இந்த பரலோகத்தில் இடம் பிடிக்கணும். சொல்லுங்களேன், சின்ன குழந்தை போல நாம் மாற அந்த பரலோகத்தில் இடம் பிடிக்கணும், இடம் பிடிக்கணும். நிறைய பேர் டான்ஸே ஆடலை, நிறைய பேர் ஆக்ஷனே பண்ணலை. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, தாவீதை விட பெரிய ஆளா நீங்கன்னு கேளுங்களேன். அவர் ஒரு தேசம் முழுசுக்கும் அதிபதி. உங்கள்கிட்ட எத்தனை வீடு இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. உங்கள்கிட்ட எத்தனை அப்பார்ட்மெண்ட் இருக்கு, எத்தனை சந்து இருக்கு, எத்தனை பொந்து இருக்கு. அவன் எல்லாத்தையும் தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்னாடி ஆடு மேய்க்கிறவனாய் வந்திருக்கிற ஆண்டவரேன்னு சொல்றான். மிஞ்சி மிஞ்சி போனா நம்மளை திரும்பி பார்த்தா எல்லாம் பேங்க் இஎம்ஐல ஓடுது. நமக்கு எதுக்கு இவ்வளவு வைரம், எவ்வளவு வைராக்கியம்? கொஞ்சம் ஆண்டவர் முன்னாடி, ஆண்டவரே நான் தாழ்த்துகிறேன்னு சொல்லி வந்து நிற்கிறது ஆண்டவர் விரும்புகிற நல்லதொரு சுவாபம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சின்ன குழந்தை போல நாம் மாறணும், அந்த பரலோகத்தில் இடம் பிடிக்கணும். ஒரு சின்ன குழந்தை போல நாம் மாறணும், அந்த பரலோகத்தில் இடம் பிடிக்கணும். மாறணும், நாம் மாறணும், மாற்றிடும் ஐயா, மாற்றிடும். நாம் மாறணும், நாம் மாறணும், மாற்றிடும் ஐயா, மாற்றிடும். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. எத்தனை ஸ்வாபம் பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் ஸ்வாபம் கசப்பே இல்லாத ஸ்வாபம். என்ன வார்த்தையை தியானிச்சு, அதுக்கு என்ன ஆதாரமான வசனம்? எபிரேயர் 12:15. நறுக்குன்னு பக்கத்தில் இருக்கவங்க தலையில கொட்டி சொல்லுங்க, மறந்துடாத. 12:15. எபிரேயர் 12:15. கசப்பு ஒரு வேறுன்னு சொல்லி பழகுங்க. கசப்பு ஒரு வேர், அஸ்திபாரத்தையே அசைக்கிற ஒரு வேர். ஆமென். ரெண்டாவது ஒரு வசனம் பார்த்தோம் கசப்புல. அது என்னது? உன்னை யார் போட சொன்னது? சங்கீதம் 28:3 பார்த்தோம். என்ன பார்த்தோம்? உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே பிரைஸ் லாட்னு சொன்னா என்னைய துன்மார்க்கன், அக்கிரமக்காரன்னு வேதம் பதிவு செய்யும்னு சொல்றது. கோவமா இருந்தா கோவமா இருக்கேன் சிஸ்டர்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறது ரொம்ப உத்தமம். பக்கத்தில் சொல்லுங்க, கோவமா இருந்தா சும்மா சிரிச்சிடாதீங்க. கோவமா இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருங்க, நல்ல பேராவது பரலோகத்தில் எடுக்கலாம். கோபமாகவும் இருந்துக்கிட்டு உள்ளுக்குள்ள வேற ஒரு யோசனையும் வச்சுக்கிட்டு வெளியே மாத்திரம் பிரைஸ் லாட்னு சொன்னா பரலோகம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அக்கிரமக்காரனே, துன்மார்க்கனேன்னு சொல்லும். ஆமென், ஹல்லேலூயா. இது முதல் ஸ்வாபம். ரெண்டாவது ஸ்வாபம் என்னன்னு பார்த்தோம்? தகப்பனை புகழ்ந்து பேசுகிற ஸ்வாபம். ஏன் சூப்பர் ஹீரோ? என் அப்பா. ஆமென். எங்க அப்பா சூப்பர் ஹீரோ. துதிக்கவே என்னை படைத்திருக்கிறார். ஆமென். துதிக்கிறதற்கென்றே என்னை ஏற்படுத்தியிருக்கிறார். சூப்பர் ஹீரோன்னு ஓய்வின்றி துதிக்க என்னை அவர் அழைத்திருக்கிறார். ஆமென். நல்ல பலமா கைத்தட்டி ரெண்டு ஸ்வாபத்தையும் இனி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவேன். ஆமென். இந்த ஸ்வாபத்துக்கெல்லாம் ரோல் மாடல் யாரு? ஆமா, உடனே பரலோகம் எருசலேம்லாம் போயிட்டீங்க. உங்க வீட்டில் இருக்கிற உங்க சின்ன பசங்க இந்த சிறு பிள்ளைய போல மாறாவிட்டால், ஆமென் சொல்லுங்க, உங்க வீட்டில் உங்க சின்ன பிள்ளைய பார்த்து கத்துக்க. ஆளு தான் வளர்ந்துருக்க, சின்ன பிள்ளைய பார்த்து கத்துக்கன்னு சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. மூணாவது ஒரு ஸ்வாபம். அது என்ன ஸ்வாபம்? பெருமையே இல்லாத ஸ்வாபத்தை. அது என்ன ஸ்வாபம்? பெருமையே இல்லாத ஸ்வாபம். எந்த சின்ன பிள்ளையாவது, ஆனால் வயசு பொண்ணு பையன்
உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? ஓ, பேங்க் ஆஃபீஸ். அப்பாவா விளாடவா? உங்கள் அப்பா பியூன். வேணாம் நீ வெளியே போ, நான் ஒன்லி பேங்க் ஸ்டாஃப் டீச்சர்ஸ் பிள்ளைங்களோட தான் விளாடுவேன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுகளுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. அதுகளுக்கு இது நம்ம ஏஜ் குரூப்பா இல்லை வேற ஏஜ் குரூப்பான்னு மட்டும்தான் பார்க்க தெரியும். எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் விளையாட்டுத்தனமாக இருந்தால் போய் ஓட்டிக்கிறோம். அதுதான் ஸ்பாவம். யாரையும் தரம் பிரித்து பார்க்காத ஸ்பாவம். யாரையும் தரம் பிரித்து யாரையும் கேட்டகரைஸ் பண்ணி இவங்களோட பழகுவேன், இவங்கள்ட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ணுவேன், இவங்கள்ட்ட நான் சகஜமாக பேசுவேன், இவங்க எங்கள் ஆளுக, எங்களுக்கு பொருத்தமான ஆளுக இல்லை, அவங்க கொஞ்சம் தள்ளி நிற்க வேண்டிய ஆளுக. இதெல்லாம் வளர 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 எனக்குள்ளே வளர்ந்தது. சிறு பிள்ளைகளை பார்த்தால் அவைகளுக்கு வேறுபாடே இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, பெருமையே இல்லாத ஸ்வாபம் ரொம்ப ரொம்ப அவசியம். நாளைக்கு சின்ன பிள்ளைக்கு சொல்லித்தர போறீங்க, சின்ன பிள்ளைக்கு வேலை பார்க்க போறீங்க, வாலண்டியரா போய் நிற்க போறீங்க. பார்த்து கத்துக்கங்க, பெருமை அங்க இல்லவே இல்லை. கைத்தட்டி தேங்க்யூ ஃபாதர். ஆமென். பெருமையே இல்லாத ஸ்பாவம். இந்த பெருமை என்ன தெரியுமா பண்ணும்? சத்தியத்தின்படி ஆண்டவரை எதிர்த்து நிற்க செய்யும். ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது, பெருமை உள்ளவன் தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ. அப்படின்னா நான் பெருமையாக இருந்தேன்னா ஆண்டவரை சண்டைக்கு வாங்க ஆண்டவரே, சண்டைக்கு வாங்க ஆண்டவரேன்னு கூப்பிடுற மாதிரி அர்த்தம். அவரோடு எதிர்த்து நிற்க திராணி இல்லாத ஜனம் நீங்களும் நானும். பக்கத்தில் சொல்லுங்க, திராணி இருக்கா? ஓடுற ரத்தம் யாரால ஓடுதுன்னு தெரியுமா? நிற்கிற எலும்பு யாரால நிற்குதுன்னு தெரியுமா? நரம்பு யாரால செயல்படுதுன்னு தெரியுமா? அப்புறம் எதுக்கு இவ்வளவு வீராப்புன்னு கேளுங்களேன். உனக்கும் எனக்கும் பெருமைக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. காலரை பிடிங்க, காலர் இருக்கவங்க காலர் பிடிங்க, காலர் இல்லைன்னா காலர் மாதிரி நினைச்சிட்டு பிடிங்க. பெருமையே இல்லாத ஸ்வாபத்தை, பெருமையே இல்லாத ஸ்வாபத்தை அறிந்து கொள்ளணுமே, நாம் பழகி கொள்ளணுமே. ஓஹோ, அறிந்து கொள்ளணுமே, நான் பழகி கொள்ளணுமே. சொல்லுங்க, பெருமையே இல்லாத ஸ்வாபத்தை. ஓஹோ, பெருமையே இல்லாத ஸ்வாபத்தை அறிந்து கொள்ளணுமே, நாம் பழகி கொள்ளணுமே, அறிந்து கொள்ளணுமே, நான் பழகி கொள்ளணுமே. ஒரு சின்ன குழந்தை போல நாம் மாறணும், அந்த பரலோகத்தில் இடம் பிடிக்கணும். சின்ன குழந்தை போல ஆமா ஆமா பரலோகத்தில் இடம் பிடிக்கணும். மாறணும், நாம் மாறணும், மாற்றிடும் ஐயா, மாற்றிடும். மாறணும், நாம் மாறணும், மாற்றிடும் ஐயா, மாற்றிடும். ஹல்லேலூயா. எத்தனை பாபம் படிச்சோம்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிட்டத்தட்ட ஒரு 1000 கலோரி குறைஞ்சிருக்கிறோம். சொல்லுங்களேன், ஒரு 1000 கலோரி குறைஞ்சிருக்கோம். இப்படி டெய்லி கொஞ்சம் நேரம் வீட்டில் வர்ஷிப் பண்ணிங்கன்னா நீங்கள் வாக்கிங் ஜிம் எதுக்கும் போக வேண்டியதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்வாபம் முதல்ல என்னது? கசப்பே இல்லாத ஸ்வாபம். ஆதாரமான வசனம் என்னது? எபிரேயர் 12:15. வேற சங்கீதம் 28:3. ரெண்டாவது என்ன ஸ்பாவம்? தகப்பனை புகழ்ந்து பேசுகிற ஸ்பாவம். என்ன வசன ஆதாரம்? ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லி வருவார்கள். மூணாவது என்ன ஸ்பாவம்? பெருமையே இல்லாத ஸ்பாவம். எது ஆதார வசனம்? பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென். நாலாவது ஒரு ஸ்பாவம், கடைசி ஸ்பாவம். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, தகப்பனை மகிழ்விக்கும் ஸ்வாபத்தை. என் தகப்பனை மகிழ்விக்கும் ஸ்வாபத்தை
இந்த படம் வரைஞ்சிருக்கேன் பாருங்க, இது நீங்க, இது அம்மா, இது நான். அங்கே பார்த்தா குச்சி குச்சியாக தான் இருக்கும், முட்டை முட்டையாக குச்சி குச்சியாக இருக்கும். ஆனால் எடுத்துட்டு வேகமாக ஓடி வரும். இந்த பாருங்க படம் வரைஞ்சிருக்கேன், இது நீங்க, இது நான். என்ன 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 சொல்ல வர்றாங்க? எப்படி ஆகிலும் அப்பாவுக்கிட்ட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அப்பாவை ஹாப்பி ஆக்குறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு வழியை செஞ்சு கொண்டு வரோம். அதுதான் சின்ன பிள்ளை. வேகமாக வீட்டுக்கு வரும்போது நம்மளை விட 2 மடங்கு வேகமாக ஏன்னு ஓடி வந்தால் அதான் சின்ன பிள்ளை. ஆமென், அல்லேலூயா. ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு ஈவினிங் வேணா வாங்க, நான் வேலை முடிச்சுட்டு வரும்போது நாயிலிருந்து ஆள் வரைக்கும் எல்லாம் ஏன்னு வாசலுக்கு வரும். அவ்வளவு ஆர்வம் வரவேற்கிறதுக்கு தகப்பனை மகிழ்விக்கிற சுபாவம் வேற எங்கேயும் தேட வேணாம், நம்ம வீட்டில் இருக்கிற சின்னதிட்ட பார்த்தா போதும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தகப்பனை மகிழ்விக்கிறதுக்கு நீங்க வரைஞ்ச படம் எத்தனை, அது குச்சி குச்சியா இருந்தாலும் முட்டை முட்டையா இருந்தாலும் ஆண்டவருக்கு அது பிடிக்கும். ஹல்லேலூயா. என் தகப்பனை நான் மகிழ்விக்கிற எந்த செயலையும் அவர் எடுத்து ஃப்ரேம் போட்டு பின்னாடி வச்சிருவார், சோஃபாக்கு பின்னாடி. இது இவ எனக்காக வரைஞ்சதுன்னு வச்சிருவார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த சுபாவத்தை இந்த பிள்ளைகள்ட்ட இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டியது. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, தகப்பனே உம்மை மகிழ்விக்க விரும்புகிறேன், உம்மை மகிழ்விக்க விரும்புகிறேன், எப்பொழுதும் உம்மை மகிழ்விக்க விரும்புகிறேன். ஒரு நாளும் துக்கப்படுத்தாது இருக்கிற ஒரு பாக்கியத்தை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆமென். எல்லாம் இங்க பிடிங்க சொல்றேன். தகப்பனை மகிழ்விக்கும் ஸ்வாபத்தை, தகப்பனை மகிழ்விக்கும் ஸ்வாபத்தை அறிந்து கொள்ளணுமே, நாம் பழகி கொள்ளணுமே, அறிந்து கொள்ளணுமே, நான் பழகி கொள்ளணுமே. தகப்பனை மகிழ்விக்கும் ஸ்வாபத்தை, ஏசையா, தகப்பனை மகிழ்விக்கும் ஸ்வாபத்தை அறிந்து கொள்ளணுமே, நான் பழகி கொள்ளணுமே, அறிந்து கொள்ளணுமே, நான் பழகி கொள்ளணுமே. ஒரு சின்ன குழந்தை போல நாம் மாறணும், அந்த பரலோகத்தில் இடம் பிடிக்கணும். சின்ன குழந்தை போல நாம் மாறணும், அந்த பரலோகத்தில் இடம் பிடிக்கணும். மாறணும், நாம் மாறணும், மாற்றிடும் ஐயா, மாற்றிடும் ஏசையா. மாறணும், நாம் மாறணும், மாற்றிடும் ஐயாமா. கை தட்டி சொல்லலாம். ஒரு சின்ன குழந்தை போல நாம் மாறணும், அந்த பரலோகத்தில் இடம் பிடிக்கணும். அவரை பார்த்து ஒரு ஜெபமாய் சொல்லுங்க, சின்ன குழந்தை போல நாம் மாறணும் ஆண்டவரே. ஓ, பரலோகத்தில் இடம் பிடிக்கணும். ஓ, மாறணும், நாம் மாறணும், மாற்றிடும் ஐயா, மாற்றிடும். சொல்லுங்க அவரை பார்த்து. கொஞ்ச நேரம் கண்ண மூடி. நான் மாற்றிடும் ஐயா, மாற்றிடும். கசப்பே இல்லாத ஸ்வாபத்தை அப்படியே கேளுங்க அவர்கிட்ட. கசப்பே இல்லாத ஸ்வாபத்தை ஆண்டவரே அறிந்து கொள்ளணுமே, நாம் பழகி கொள்ளணுமே, அறிந்து கொள்ளணுமே, நாம் பழகி கொள்ளணுமே. பெருமையே இல்லாத ஸ்வாபத்தை, பெருமையே இல்லாத ஸ்வாபத்தை அறிந்து கொள்ளணுமே, நாம் பழகி கொள்ளணுமே, அறிந்து கொள்ளணுமே, நான் பழகி கொள்ளணுமே. தகப்பனை புகழ்ந்து பேசும் ஸ்வாபத்தை கேளுங்க அவர்கிட்ட.
தகப்பனை புகழ்ந்து பேசும் சுவாபத்தை அறிந்து கொள்ளணுமே, நாம் பழகி கொள்ளணுமே, அறிந்து கொள்ளணுமே, நாம் பழகி கொள்ளணுமே. தகப்பனை புகழ்ந்து பேசும் சுவாபத்தை சொல்லுங்களேன். தகப்பனை புகழ்ந்து பேசும் சுவாபத்தை அறிந்து கொள்ளணுமே, நான் பழகி கொள்ளணுமே, அறிந்து கொள்ளணுமே, நான் பழகி கொள்ளணுமே. தகப்பனை மகிழ்விக்கும் சுவாபத்தை ஏசையா, தகப்பனை மகிழ்விக்கும் சுவாபத்தை அறிந்து கொள்ளணுமே, நான் பழகி கொள்ளணுமே, அறிந்து கொள்ளணுமே, நான் பழகி எல்லாம் கை தட்டி சொல்ல. ஒரு சின்ன குழந்தை போல நாம் மாறணும், அந்த பரலோகத்தில் இடம் பிடி. ஒரு ஜபமாய் அவரை பார்த்து சொல்லுங்க. ஒரு சின்ன குழந்தை போல என்ன மாற்ற ஆண்டவரேன்னு கேளுங்க, என்ன மாற்றுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. இடம் பிடி. திரும்ப சொல்லலாமே. ஒரு சின்ன குழந்தை போல நாம் மாறணும், நாம் மாறணும் ஆண்டவரே. அந்த பரலோகத்துக்குள்ள நுழையணும் ஆண்டவரே. ஆஹா, சின்ன குழந்தை போல நாம் மாறணும், அந்த பரலோகத்தில் இடம் பிடிக்கணும். நாம் மாறணும், நாம் மாறணும், மாற்றிடு ஐயா, மாற்றிடு. மாறணும் அப்பா, நாம் மாறணும், மாற்றிடும் ஐயா, என்ன மாற்றிடும். கையை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்களேன். ஒரு சின்ன குழந்தை போல நான் மாறணும். மியூசிக்கா சொல்றீங்களா, ஒரு ஜபமா சொல்றீங்களான்னு யோசிங்க. நாளைக்கு ஊழியத்துக்கு போறேன் ஆண்டவரே, இந்த சுபாவ மாற்றங்கள் எனக்குள்ள வேணும் ஆண்டவரே, இந்த சுபாவ மாற்றங்கள் எனக்குள்ள வேணும் ஆண்டவரே. அவங்க தான் எனக்கு மாதிரி, அவங்களுக்கு சொல்லித் தருகிறதற்கு எனக்கு ஒரு தகுதி வேணும் ஆண்டவரே, அவர்களுக்கு போதிக்கிறதற்கு எனக்கு ஒரு தகுதி வேணும் ஆண்டவரே. அவர்களை போல மாறணும்னு ஆசைப்படுறேன் ஆண்டவரேன்னு கேளுங்க. உங்கள் விருப்பத்தை அவரிடத்துல தெரிவிங்க. ஆண்டவரே, நான் மாற ஆசைப்படுகிறேன்னு சொல்லுங்க. அவர் அதிகமாய் விரும்புகிறதே அந்த கம்பேக் மட்டும்தான். திரும்ப வந்தாலே நேசிக்கிறார். காயின் திரும்ப வந்தான், அவ்வளவு கொடூரமானவன் திரும்ப வந்தான். அவனுக்காக ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் மேல் கை வைக்கிறவன் மேல 7 பலி சுமரும். அவர் அதிகம் விரும்புகிறதே அந்த கம்பேக். 2வது குமாரன் தூரத்துல வருகிறதை கண்டுன்னு வசனம் போட்டிருக்கு. எப்படா வருவான்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. தூரத்துல வருகிறதையே காண்கிறவர், நம்ம வருகிறதை அவர் விரும்புகிறார். அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் மாற ஆசைப்படுகிற ஆண்டவரே, நான் மாற ஆசைப்படுகிற ஆண்டவரேன்னு உண்மையா அவரை பார்த்து சொல்லுங்க. உண்மையா அவரை பார்த்து சொல்லுங்க, நான் உண்மையா மாற ஆசைப்படுகிற ஆண்டவரே. அந்த பிள்ளைங்களுக்கு போதிக்கிறதற்கு முன்பாக நான் தகுதி உள்ளவனாய் மாற ஆசைப்படுகிறேன். நான் சுபாவத்தில் மாற ஆசைப்படுகிறேன். என் சுபாவத்தை மாற்றுங்க ஆண்டவரே. பெருமைப்படுகிறதற்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்ற சிந்தை எனக்குள்ள விதைக்க விரும்புகிற ஆண்டவரே. ஐயா, பெருமை பாராட்டுகிறதற்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. கசப்புல வைராக்கியமா இருக்கிறதற்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுகிற ஆண்டவரே. நான் கோபப்படுகிறது உண்மைதான், ஆனா திரும்பி போய் சேருகிறதற்கு இனிமே நான் முயற்சி செய்வேன். ஏன்னா என் தகப்பனை மகிழ்விக்க விரும்புகிறேன், பரலோகத்துக்குள்ள நுழைய விரும்புகிறேன். ஒரு சின்ன குழந்தைய போல மாறி பரலோகத்துக்குள்ள நுழைய விரும்புகிறேன். ஆண்டவரே, கசப்ப என்னிடத்திலிருந்து பிடுங்கி போடுங்கன்னு கேளுங்க. என் சுவாபம் மாறட்டும், என் தகப்பனை மகிழ்விக்கிற சுவாபமாய் மாறட்டும், என் தகப்பனை புகழ்ந்து பேசுகிற சுவாபமாய் மாறட்டும் ஆண்டவரே.
விடுதலையா? என் தகப்பனே உம்மை துதிக்கிறேன். மீண்டுமாய் கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா, 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 ஆமென். எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே, எங்கு என்றோம் உம் ஆசீர் பெறவே. எல்லாம் சொல்லுங்க. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, பெரியவரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம், எங்குகின்றோம் உம் ஆசி. எல்லாம் சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு முடியுமோ என் தகப்பனே, என் தந்தையே, we worship you Lord. மீண்டும் ஹல்லேலூயா, உரத்த சத்தத்தோடு என் தகப்பனானவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நல்ல பலமா கை தட்டி we thank you Lord. மனதார உம்மை ஆராதித்திருக்கிறோம், மனதார உம்மை துதித்திருக்கிறோம். எங்கள் சுவாபங்கள் மாறணும்னு வேண்டி இருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் வாழ ஆசைப்படுகிறோம். அறிக்கை அவரை பார்த்து சொல்லி முடிக்கலாமா? ஆண்டவரே, அந்த சின்ன பிள்ளைய போல மாற ஆசைப்படுகிற ஆண்டவரே, அந்த சின்ன பிள்ளைகளை போல மாற ஆசைப்படுகிற ஆண்டவரே, இந்த சுபாவங்கள் எனக்குள்ளே வளரட்டும்னு சொல்லுங்க. இந்த சுபாவங்கள் எனக்குள்ளே வளரட்டும். என் தேவன் விரும்புகிற சுபாவங்கள் எனக்குள்ளே வளரட்டும். எல்லா மாம்சீக சுபாவங்கள் உடையட்டும் ஆண்டவரே. எல்லா மாம்சீக சுபாவங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கீழ்ப்படுத்துகிறேன்னு சொல்லுங்க. அவரையே பற்றி கொள்ளுவேன், அவரையே உயர்த்துவேன், அவரையே பாடிக்கொண்டாடுவேன். நீர் மாத்திரம் மகிமையடைங்க ஆண்டவரே. உடைய நாமம் மாத்திரம் மகிமை அடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்க. நேரம் முடிஞ்சிருச்சு. நான் எடுத்துட்டு வந்த சத்தியத்தை சொல்ல போறதில்ல. ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் காமிச்சிட்டு நான் முடிச்சிடுறேன். முடிஞ்ச அடுத்த வாரம் நம்ம இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம், வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21:15. ஒரு ஆமேன் சொல்கிறீங்களா? எல்லாம் புக்கை மூடி வச்சுருங்க, நீங்கள் பூரா டிஸ்பிளேலே படிச்சிடலாம். அந்த வசனத்தை ஒருக்கா போடு ஜான். ஆண்டவர் என்ன கேட்குறாரு? முதல் வார்த்தை அந்த 15ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் என்ன கேட்குறாரு? சீமோன் பேதுருவை நோக்கி,
யோனாவின், வாசிக்கிறீங்களா அப்படியே? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். தமிழில் அன்பாய் இருக்கிறாயா அப்படின்றாரு, பதிலுக்கு அவர் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்துலையும் இதே கேள்வியை கேட்பார், அதுக்கு அடுத்த வசனத்துலையும் இதே கேள்வி கேட்பார். ஒரே வார்த்தையைத்தான் தமிழில் பயன்படுத்துகிறாங்க. நேசிப்பாயா, அவர் அன்பு கூறுவாயா, நேசிப்பாயா, மாறி மாறி வருது. ஆனால் இந்த ஏன்ட்ட ஒரு ஆப் இருக்குது, அதில் க்ரீக் பைபிளோட இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்குது. அதை நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காக போட்டிருக்கிறேன். அதில் என்ன போட்டிருக்கு, அந்த ஒரே ஒரு சத்தியத்தை மாத்திரம் அறிந்து இன்னைக்கு முடிக்கலாம். இதுதான் அந்த க்ரீக் லாங்குவேஜ். இப்படி தான் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. அந்த புதிய ஏற்பாட்டில் இந்த மேலே இருக்கிற வசனத்தை வாசிக்கலாம். ஜீசஸ், சைமன், ஷைனி வாசிக்கலாம். இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிங்க, வாசிங்க அப்படியே. டே நீ அதே போடு, அந்த கட்டம் போட்டதை போடுப்பா. வாசிங்க. அவர் போதும். அவர் என்ன கேட்குறாரு? டூ யூ லவ் மீ அப்படின்னு கேட்குறாரு. அதில் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதை கட்டம் போட்டு வந்திருக்கிறேன். அது என்ன வார்த்தைன்னா சைடில் போட்டிருக்காங்க பாருங்க, அகேப். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, அகேப். ஆண்டவர் கிரீக் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷனில் ஆண்டவர் கேட்கிற ஒரு அன்பு அகேப் அப்படின்னா அன்கண்டிஷனல் லவ், சாக்ரிஃபைஷியல் லவ், தியாக அன்பு, கட்டுப்பாடு இல்லாத நிபந்தனையற்ற அன்பு. அவர் அதைத்தான் கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? அதற்கு அவர் பயன்படுத்துகிற வார்த்தை இந்த வார்த்தை. என்ன வார்த்தை அது? ஐயா சொல்லுங்களேன். அகேப் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அகேப் அப்படின்னா என்னன்னு டிரான்ஸ்லேஷன் எடுத்து பார்த்தா அன்கண்டிஷனல், ஒரு டிமாண்ட் இல்லாமல், ஒரு நிபந்தனை இல்லாமல், ஒரு சாக்ரிஃபைஸில், ஒரு தியாக அன்பு என் மேலே வச்சிருக்கியான்னு அவர் ஒரு வார்த்தையை போட்டு கேட்குறாரு. அதுக்கு பதிலுக்கு சீமோன் இப்போ சொல்றாரு, வாசிமா. He says to him, yes, O Lord, you know that I am fond of you. உங்களை எனக்கு பிடிக்கும். அவரு அன்கண்டிஷனலாக என்ன நேசிக்கிறியா அகேப் அப்படின்னு கேட்குறாரு. இவர் பதிலுக்கு ஐ எம் ஃபவுண்ட் ஆஃப் யூ. அவர் பயன்படுத்துகிற வார்த்தை இந்த கீழே போட்டிருக்கு பாருங்க, வாசிங்க. பிலியே. வாசிங்களேன், தமிழ்லையும் எழுதியிருக்குல்ல, பிலியே. அவர் பதிலுக்கு சொல்ற வார்த்தை என்ன? பிலியே. அதுக்கு என்ன மீனிங்னா, உங்களை எனக்கு பிடிக்கும் ஆண்டவரே. அவர் எதிர்பார்க்கிறது என்ன? அன்கண்டிஷனலா என்ன நேசிக்கிறியா தம்பி அப்படின்னு கேட்கிறாரு. பதிலுக்கு இவர் சொல்றாரு, உங்களை பிடிக்கும் ஆண்டவரே. இதுக்கு என்ன மீனிங்னு எடுத்து பார்த்தா ஒரு சகோதர அன்பு, ஒரு பட்டும் படாத ஒரு சகோதர அன்பு. ஆனா அவர் எதிர்பார்க்கிறது ஒரு நிபந்தனையற்ற அன்பு. என்னை எவ்வளவு நேசிக்கிற, நிபந்தனை இல்லாம நேசிப்பியா, சாக்ரிஃபைசியல் தியாகத்துக்கும் தயாராவியா எனக்காக அப்படின்ற நினைப்புல அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அகேப் அன்பு ஒன்றை இருக்கா அப்படின்னு கேட்கிறார். இவர் பதிலுக்கு பிலியே அன்பு ஆண்டவரே. இப்போ புரியுதா? புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்களேன். அவர் கேட்கிற அன்புக்கும் இவர் சொல்லுகிற அன்புக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அந்த மொழிபெயர்ப்பு இப்படி எழுதுது, டு யூ லவ் மீ? இவர் ஐ எம் ஃபவுண்ட் ஆஃப் யூ லார்ட். உங்களை பிடிக்கும் ஆண்டவரே. என்ன நேசிக்கிறியா? இல்லை, உங்களை பிடிக்கும் ஆண்டவரே. சரி, திரும்ப அடுத்த வசனத்துக்கு அதே வார்த்தைக்கு போறார். அடுத்த வசனம் வா. போதுமா? போதும் அந்த ஒரு. ஸோ இந்த கேள்வியை கேட்டுட்டு, என் மேலே அன்பு வைக்கிறியா? உங்களை நேசிக்கிற ஆண்டவரே, என் ஆட்டி கூட்டிகளை மேய். இப்போ கொஞ்ச நேரம் இடைவெளியில் திரும்ப ரெண்டாவது கேள்வி, செகண்ட் டைம் வாசிமா. சைமன், சன் ஆஃப் ஜோனஸ், சேம் வார்த்தையை பயன்படுத்துகிறார், அகேப். டு யூ லவ் மீ? He says to him, yes, O Lord, you know that I am fond of you. உங்களை பிடிக்கும் ஆண்டவரே. திரும்ப அதே கேள்வி, தியாகமுள்ள ஒரு அன்பு ஒன்று இருக்கா, அன்கண்டிஷனல் லவ் ஒன்று இருக்கா? உங்களை பிடிக்கும் ஆண்டவரே. இப்போ மூணாவது ஆண்டவர் தன்னை மாற்றிக்கொண்டார். மூணாவது வசனம் 17 வாசிமா. He says to him the third time, Simon, son of Jonas. அவர் இப்போ மாறிட்டார். உன் அன்பு என்னன்னு நான் பார்த்துட்டேன், 2 முறை கேட்டேன், தியாகமுள்ள அன்பு இருக்கா, அன்கண்டிஷனல் லவ் இருக்கான்னு கேட்டேன். நீ ஓயாமல் இதையே பதில் தான் சொல்கிறவங்கள பிடிக்கும் ஆண்டவரே, பிடிக்கும் ஆண்டவரேன்னு. இப்போ ஆண்டவர் தன் கேள்வியை மாற்றிட்டார். என்னை பிடிக்குமா உனக்கு அப்படின்னு.
அவன் உடனே ஆமாண்டவர் உங்களை பிடிக்கும். அவன் அன்பின் அளவை அறிந்து கொண்டார். ஒரு அன்பு தான் எதிர்பார்க்கிற அன்பு அவன்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சும், தான் எதிர்பார்க்கிற நேசம் அவன்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சும், அவனுக்காக நான் இன்னும் கொஞ்ச நாளில் சிலுவையில் அறையப்பட போகிறேன்னு தெரிஞ்சும், தன் அன்பின் அளவை விட அவன் கம்மியாக இருக்கான்னு தெரிஞ்சும் அவனிடத்தில் ஒரு ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறார். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இன்றைக்கி நீங்களும் நானும் அதே நிலைமை தான். அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்ததுனால நம்மளை விலைக்கரையமாய் வாங்கி கொண்டார். நாளைக்கு ஒரு பெரிய ஊழியம் செய்ய போகிறோம். அது பெருசோ சிறுசோ ஒரு ஊழியம் செய்ய போகிறோம். ஆனால் அந்த ஊழியத்தை குறித்த சிந்தை உங்களுக்கு எனக்கும் என்ன இருக்கணும்னா, ஆண்டவர் என் தகுதியை பார்த்து கொடுக்கல, என் ஒழுக்கத்தை பார்த்து இது எனக்கு வந்து சேரலை, ஒரு அன்கண்டிஷனல் லவ் என் மேலே அவர் வச்சுருந்தார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்ததுனால என்னை நாளைக்கு மேய்க்கிறதற்கு அனுப்புகிறார். ஒரு ஆமேன் சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. எந்த தகுதியினால் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறதில்ல, அவருடைய நேசத்தினால பெற்றுக்கொள்ளுகிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தகுதியினால் இது வருகிறது அல்ல, இது தகுதியினால் வருகிறது அல்ல, இது நேசத்தினால வருகிறது. என் அன்பு என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும், நான் எப்படிப்பட்ட ஆள்னு அவருக்கு நல்லா தெரியும், நான் எவ்வளவு நேசம் வச்சுருக்கேன்னு அவருக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் என் மேலே அவர் வைத்திருக்கிறது அதுக்கும் மேலான அன்பு. ஆமேன், ஹல்லேலூயா. அதனால் என்னை கூப்பிட்டு என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஆமேன். என் நேசத்துக்கும் நான் நாளைக்கு எடுக்க போகிற சார்ஜுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என் தகுதிக்கும் என் சார்ஜுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் அவர் என் மேலே ஒரு கிருபையும் இரக்கம் வச்சிருக்கிறாரு, ஒரு பிரியம் வச்சிருக்கிறாரு. அந்த பிரியத்தில் ஐயா என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாகன்னு சொல்கிறார். நல்லா தெரியும் ஏன் 3 முறை கேட்டார். இந்த கேள்வியோட முடிக்கலாம். ஏன் 3 முறை கேட்டார்? கொஞ்சம் அழுத்தி சொல்கிறேன். பேதுருவை பார்த்து ஏன் 3 முறை கேட்டார்? அப்பப்பாப்பா, ஏன்னா 3 முறை மறுதளிக்க போகிறான்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப கேட்குறாரு. என்னைய அன்கண்டிஷனலாக லவ் பண்ண தயாராக இருக்கியா? என்னை அன்கண்டிஷனலாக என்னை நேசிக்க தயாராக இருக்கியா? சாக்ரிஃபைஸல் உயிரே போகிறதுக்கும் தயாராக இருப்பியா என்னை நேசிக்கிறதுக்கு? ஆனால் அவன் அப்போயே டிக்ளேர் பண்ணிட்டான், ஆண்டவரை பிடிக்கும், ஞாயிற்றுக்கிழமை பிடிக்கும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்வீஸுக்கு பிடிக்கும், முடிஞ்சால் முதல் நாள் ஈவினிங் பிடிக்கும். இந்த அன்கண்டிஷனல் அது இதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது ஆண்டவரை அப்படின்னு அன்றைக்கே சொல்லிட்டான். அப்படி இருந்தாலும் ஆண்டவர் கை கொடுத்து, நெவர் மைண்ட் சைமன், என் ஆட்டுக்குட்டிகளை மேய். அது அவர் நம்ம மேலே வச்ச அன்பு. ஆமேன். கை உயர்த்தி சொல்லுங்கள், என் தகுதியினால் வரல ஆண்டவரே, என் நேசத்தினால் வரல ஆண்டவரே, நீர் என் மேலே வச்ச இரக்கம், என் மேலே வச்ச கிருபை, என் மேலே வச்ச அந்த அன்பினாலே எனக்கு நீர் தருகிறதை உண்மையாய் செய்வேன்னு கையை உயர்த்தி சொல்லுங்கள். என் ஆண்டவரே, எனக்கு நீர் தருகிறதை உண்மையாய் செய்வேன். என் தகுதியினால் வரலன்னு அறிக்கை இடுங்க. என் தகுதியினால் வரல ஆண்டவரே, என் பரிசுத்தத்தினால் இதை நான் பெற்றுக்கொள்ளல ஆண்டவரே, எனக்கும் போதகர் குடும்பத்துக்கும் நெருக்கம் அதனால் நான் வாங்கலை ஆண்டவரே. ஐயா, இது நீர் எனக்கு தந்ததுன்னு சொல்லுங்கள். இது நீர் எனக்கு தந்தது ஆண்டவரே, என் தகுதி இல்லாட்டினாலும் நீர் எனக்கு தந்தது, நான் உண்மையாக செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்கிறீங்களா? அவரை பார்த்து நான் உண்மையாக செய்வேன் ஆண்டவரே, நான் சின்சியராக செய்வேன் ஆண்டவரே, மனுஷர்களை பார்க்கவே மாட்டேன், என் ஆண்டவர் எனக்கு தந்ததுன்றதில் ஒருபோதும் மாற மாட்டேன்னு சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் எழுந்துருங்க, ஜெபம் பண்ணி முடிக்கலாம். நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே செய்யா. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே.
பக்கத்தில் நீர் இருப்பதனா நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, நீலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, உம்மை தானே ஏசையா. அவரை பார்த்து சொல்றீங்களா? உண்மையா செய்வேன் ஆண்டவரே, உண்மையே நேசிச்சு செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உண்மையா செய்வேன் ஆண்டவரே, உண்மையே நேசிச்சு செய்வேன் ஆண்டவரே. என் தகுதியை பார்த்து நீங்க கொடுக்கல, என் பரிசுத்தத்தை பார்த்து நீங்க கொடுக்கல ஐயா. நான் உண்மையா செய்வேன் ஆண்டவரே. என் மேல வச்ச நேசத்துக்கு பதில் நேசம் காட்டுவேன் ஆண்டவரே. என் மேல வச்ச நேசத்துக்கு பதில் நேசம் காட்டுவேன் ஆண்டவரே. உண்மையா செய்வேன் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் பார்ப்பேன் ஆண்டவரே, மனுஷர்களை பார்க்க மாட்டேன். எந்த சோர்வுக்குள்ளும் போக மாட்டேன். எந்த இன்சல்ட்டையும் தாங்குவேன் ஆண்டவரே, எந்த இன்சல்ட்டையும் தாங்குவேன் ஆண்டவரே. நோக்கம் கிறிஸ்துவாய் வைத்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. என் பார்வையை கிறிஸ்து மேல வைக்கிற ஆண்டவரே. அவர் தந்ததை வெற்றியாய் நிறைவேற்றுவேன்னு முடிவெடுக்கிற ஆண்டவரே. உண்மையா ஓடுவேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உண்மையா ஓடுவேன் ஆண்டவரே. ஐயா, அந்த பிள்ளைகளை உங்க கைகளில் பிடிங்க ஆண்டவரே. விருப்பத்தோடு உம்மோட ஒப்புரவாயிருக்கிறவர்களை கைகளில் பிடிங்க ஆண்டவரே. அவர் ஊழியத்தை அங்கீகரிங்க ஆண்டவரே. அவர்களை கொண்டு செய்ய திட்டமிட்டிருக்கிறத செய்யுங்க ஆண்டவரே. ஐயா, ஆத்துமாக்களை சேர்த்து கொள்ள ஆண்டவரே. உடைய ராஜ்யத்தின் காரியத்துக்காய் நீ அவர்களை ஏற்படுத்தி இருக்கிறதற்காக நன்றி. உடைய திட்டத்தை இவர்களை கொண்டு நிறைவேற்றுங்க ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமையடைங்க ஆண்டவரே. உடைய நாம மாத்திரம் மகிமையடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.